மோகனாம்பாள் எழில் நகர். ஓம் அகதீசாய நமக. எங்களுக்கும் ஆன்மீக தேடல் இருந்துச்சு. போன வாரம் வந்து நோட்டீஸ் வந்தவங்க சொல்லிடலாங்க ஒரு நிமிஷம். அந்த நோட்டீஸ் வாங்குறப்ப எனக்கு வந்து உண்மை 2 நாளைக்கு முன்னாடி போகணும் என்னென்னு தெரியல. போயிடணும், அவங்க பார்க்கணும் என்ன. இந்த நாங்கள் ஜீரோ இந்த ஆன்மீகத்தை பற்றி கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். இதை வந்து நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு தேடல் நான் என்ன இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அடுத்த வாரம் தான் தெரியும். என்ன ஒரு மாயை மாதிரி எனக்கு வந்து போயே ஆகணும் அப்படின்னு போன வாரமே போன சண்டே கிளம்பி வந்து என்ன நடக்கு. அப்புறம் சொன்னார் சீடர் சொன்னார், இல்லைங்க அடுத்த வாரம் தான் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் வந்து தேநீர் அருந்து விட்டு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக போனோம். அன்றைக்கி காலை நைட்டே வந்து இரவில் வந்து கனவுல வந்து முழுசாக நான் படிக்கலை. நோட்டீஸ் வந்து போகிறோம், சத் சங்கம்னு சொல்கிறாங்க, போய் பார்ப்போம் என்னென்னு. அது மட்டும் தேடல் இருந்துச்சு, முழுசாக படிக்கல. அப்புறம் பார்த்தா என் மருதமலைக்கு வான்னு எங்கள் வீட்டுக்காரர் கணவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு வான்னு சொல்கிறாரு. இல்லைங்க நானும் என்னோடய இதுக்கு ஏற முடியாதுன்னு சொல்கிறேன். இல்லை நீ வா, மேலே ஏறி வா அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிறாரு, ஐயோ இன்னும் 1 இயர் ஆகலையே, ஒரு இது நிகழ்வு நடந்திருக்கு, 1 இயர் ஆகலையே போகக்கூடாது. இல்லை நீ வாமா, படிக்கட்டு சின்னதாக அதை நீ ஏறி வா அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் தான் நான் நோட்டீஸ் எடுத்து பார்த்தேன். அப்போ பார்த்தா மருதமலையோட அந்த இதெல்லாம் சொற்கள்லாம் இருந்துச்சு. நம்மளை வந்து இந்த மாலேசியத்தில் இருந்த இறை மகா சத் சங்கத்துக்கு வந்து நம்ம அழைச்சிருக்காங்க, நம்ம போய் ஆகணும். அன்றைக்கே எனக்கு ஒரு நிறைவு இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து எளிமையான கேள்வி, எனக்கு வந்து ஜீரோ சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே. நாங்கள் ஆன்மீகத்தை வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நாங்கள் ஒரு துன்பத்தில் இருக்கிறப்ப நாங்கள் வந்து இறைவனை நாங்கள் இந்த சித்தரோ இந்த மாதிரி ஆன்மீகத்தை தேடி போயிட்டுருக்கோம். ஏன் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த உணர்வுகளை கொடுத்து நாங்கள் தேடி இருக்க மாட்டோமா? தேடுற உணர்வு எங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எளிமையான கேள்வி தான் நான் கேட்குறேன். ஜீரோ அப்படிங்கிறதுக்குலாம் இறைவனே இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்றுமில்லாத விஷயத்தெலாம் எல்லா விஷயங்களும் தொடங்கு. நீங்கள் ஜீரோன்னு சொல்லிட்டீங்களா, அப்போவே நீங்கள் ஆன்மீகத்துக்கு தகுதியான ஆள். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா முதல்ல சொல்லியாச்சு. தெரியுங்கிற விஷயங்களை தெரியப்படுத்த முடியாது, தெரியாதுங்கிற விஷயத்துக்குள்ளே தெரியப்படுத்திருக்கான். இருக்குங்கிற விஷயத்துக்குள்ளே கொடுக்கப்பட முடியாது, இல்லைங்கிற விஷயத்துக்குள்ளே கொடுக்கப்படலாம். அப்படின்ற விஷயம் எல்லோரும் உங்கள் எளிமையாக உணர்த்தியிருக்காங்க. அகத்திய பெருமான் திருவாயிலிருந்து அற்புதமாக நீங்கள் வணங்கி வந்து அந்த காட்சிகள் கிடைச்சது எல்லாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலோட கசிவு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உயர்ந்த பயணத்தில் அடி எடுத்து வச்சுட்டிய, உன்னத பயணத்தில் அடி வச்சு உன்னதமான நிகழ்வுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து உங்களை வரவேற்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. இறை உயர் மங்கள நந்தி அமர்ந்த சபைதனிலிருந்து ஏற்றமிகு நிலை கொண்ட கிளைச்சபை கண்டு அக்கிளைச்சபை அமைவதற்கென்று இருக்கக்கூடிய அத்துணை சோதனைகளிலும் வெற்றி பெற்று ஒரு வெற்றியாளனாய் இளநிலையில் சிவசித்த நிலைதனை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டு சித்தனோடு தொடர்பு கொண்டு அமர்ந்து நடத்துகின்ற சச்சங்க விழாதனில் வந்து அமர்ந்த பெண் சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அகதீஷாய நமக. உரைத்தாய் நற்பொருள் உரைத்தாய், நற்சொல் உதிர்த்தாய் உமது திருவாயிலிருந்து தாயே. அகத்தியன் உரைக்கின்றோம். சித்தன் உரைத்தவாறு பூஜ்யத்திற்குள் ஒரு ராஜ்யத்தை காண்பவனே அற்புதமான ஆன்மீக தத்துவாளன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒன்றுமில்லா இடத்தில்தான் எதையாவது கொண்டு வைக்க முடியும். நிலையில்லா பொருளை யாம் பெற்றுவிட்டோம், நிலையில்லா இகலோக பொருள்தனை பெற்றுவிட்டோம் என்று அவ்விடம் நிரம்பி வழிகின்றது என்றுணர்ந்தால் அங்கு இறைபொருள் சென்று அமர்வதற்கு சாத்தியமில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு நிலையில்லாத இகலோக பொருள் எத்துணை பெற்றிருந்தாலும் அது அத்துணையும் அவனால் வழங்கப்பட்டது. எமக்கு இன்னும் இறை பொருளினுடைய ஆற்றல் வேண்டும், இறையருள் வேண்டும் என்று வேண்டுபவனுக்குள் இறை அமர்வதற்கு அதிகமான தளங்கள் உள்ளது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு இதுகாரும் சென்று வந்த ஆலயங்கள் யாம் உரைத்தவாறு சென்றது கேட்டது கண்டது பெற்றது அனைத்தும் ஒரு தளமதிலே உமது பஞ்சபூத ஆற்றலுக்குள் அது அமிழ்த்த வைக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்தோமே. பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் நீர் பிறந்த பல்வேறு ஜென்மங்களில் செய்த புண்ணியங்களின் வடிவங்களாலும் உமது முன்னோர் மூத்தோர்கள் செய்த நற்புண்ணியங்களாலுமே நீர் பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளைச்சபை சச்சங்க விழாவிற்கு வந்து அமர்ந்திருக்கின்றீர் என்று அகத்தியன் உரைக்கின்றோம்.
நீர் கரம் தொட்டு பெற்றது சாதாரண காகிதத்தில் அச்சிடப்பட்ட வெறும் எழுத்துக்கள் அல்ல. அது வெறும் எழுத்துக்கள் அல்ல, மானிடனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அல்ல, மானிடனால் யோசனை செய்து உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் அல்ல. அகத்தியன் யாம் உரைக்கின்றவாறு சிவபெருமானுடைய ரத்தம் நாடி நரம்பு எலும்பு மஜ்ஜைகளுக்குள்ளிருந்து எழும்புகின்ற ஆதி சிவ சூட்சம நூலிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை தன் கரமதில் ஏந்தி இருப்பது சிவசூட்சம நூல் பேழை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அது வெறும் எழுத்துக்கள் அல்ல, காகிதம் அல்ல. அதனை பெறுவதற்கு ஒரு பூர்வ ஜென்ம புண்ணிய தகுதி வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அது எவர் கரங்களில் தழுவப்படுகின்றதோ, எவர் கரங்களால் அது தழுவப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அவர்கள் சிவத்தின் திருவடியை தழுவிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு தாம் பெற்றது ஒரு காகிதம் என்று அதனை உதாசீனப்படுத்துபவர்கள் அவர்களுடைய கர்மவினை அவர்களுக்குள் இருந்து பணியாற்றுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதிலிருந்து வரும் வார்த்தைகள் அனைத்தையும் உற்று நோக்கினால் மறுபடி அதனை அவன் உள்ளுக்குள் கிரகித்து பார்க்கின்ற பொழுது தெரியும் அவ்வார்த்தைகள் எல்லாம் சாதாரண மானிடன் எண்ணங்களுக்குள் இருந்து எழும் வார்த்தைகள் அல்ல. அறுபடை வீற்று ஆற்றலையும் ஒருபடையாய் இணைத்த மருதமலையை ஒன்றாக இணைத்து வந்து அமர்ந்திருக்கின்ற ஒருபடை திருமுருகன் அமர்ந்த சபையிலிருந்து அவன் தமிழுக்குள்ளிருந்து எழுத்து கோர்க்கப்பட்ட அற்புதமான ஆதிசிவ சூட்சம நூலின் வார்த்தைகளாகும் அது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு கண்ட காட்சிகள் தன் சயன காலங்களிலும் தான் துயில் கொள்கின்ற காலங்களிலும் நடமாடிக்கொண்டிருக்கின்ற காலங்களிலும் தெரிகின்ற காட்சிகள் யாவையுமே சிவப்பேழை சிவ சூட்சம நூலிலிருந்து வருகின்ற கசிவுகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அது எவ்வாறு அத்தகைய காட்சிகள் கசிவு நிலைக்குள் செல்லும்? எவனொருவன் பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சித்த சபை போன்ற நல்ல ஆன்மீக தலங்களை, நல்ல ஆன்மீக தத்துவ நிலைகளை பறைசாற்றுகின்ற எத்தகைய சபைகளாக இருந்த பொழுதும் சான்றோர்கள் ஆன்றோர்கள் உண்மை நிலையில் அமர்ந்து உரைக்கின்ற உரைகளை எல்லாம் எவனொருவன் தன்னுடைய சிந்தைக்குள் கிரகித்து கொண்டு அதன் வழி நடக்கின்றானோ அவனுக்கு நற்காட்சிகள் தெரியும், நற்காட்சிகள் புகுத்தப்படும். அவை அத்தனையும் சிவசூட்சம நூலின் கசிவுகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இவ்விடத்தில் வந்து அமர்ந்தோர்கள் மட்டும் புண்ணியவான்கள் அல்ல, வந்து அமர வேண்டும். இதுபோன்று சபைதனிலே வந்து அமர வேண்டும். இறை பொருள் உரைப்பவனுடைய அத்தகைய வார்த்தை மொழிகளை செவிகுளிர கேட்க வேண்டும், அதன் வழி நடந்து பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றானே அத்துணை பேர்களும் புண்ணியவான்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து சித்தனோடு உரையாடி இறை சபை நோக்கி வர வேண்டும். ஓர் நாள் இறை சித்தனை காண வேண்டும். சிவசூட்சம நூலின் முன்பாக அமர்ந்து மண்டியிட்டு ஓர் ஆசிதனை இவ்வுரை மூலமாக கேட்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றானே அனைவரும் புண்ணியவான்கள், பூர்வ ஜென்ம தொடர்பாளர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதுபோன்று வந்து அமர்ந்திருந்த யாவரும் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பாளர்கள் என்று அகத்தியன் உரைத்து நல்நிலையாய் நல் வினா தொடுத்து அதற்கு விடை பெற்ற ஆற்றலுக்குள் இருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். யாம் உமது காலம் இறை சபையோடு நற்தொடர்பு கொண்டு, இறை கிளை சபையோடு தொடர்பு கொண்டு இச்சபையில் நடைபெறும் சற்சங்க நிகழ்வுகளுக்கு வந்து அமர்ந்து கலந்து கொண்டு உம்மால் இயன்ற தான தர்ம கைங்கரியங்களை உலகோர்க்கு வழங்குகின்ற பொழுது தர்மம் என்றும் ஜெயித்து நின்று உம்மை இகலோகத்தில் ஜெயிக்க வைக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.